ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் மிக முக்கியமான செய்தி ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சத்தியம் டிவியின் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துக்கு வந்த அந்த பதிவை நீங்களே கேளுங்கள். விவசாயிகள் கூட்டு இயக்கம் என்பது ஒரு விவசாயி தனியாக செயல்படாமல் பல விவசாயிகள் ஒன்றிணைந்து தங்கள் நலன், உற்பத்தி, வருமானம் மற்றும் உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு கூட்டு முயற்சியாகும். ஒன்றுபட்ட விவசாயிகளே வலிமையான விவசாயம். அதுவே கூட்டு இயக்கத்தின் அடிப்படை. சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்து செயல்படுதல், ஒரே விதமாக பயிரிடுதல், விதைகள், உரங்கள், தொழில்நுட்பம் பகிர்ந்து கொள்ளுதல், மொத்தமாக பொருட்களை சந்தைக்கு கொண்டு சென்று நல்ல விலைக்கு விற்பனை செய்தல், உரங்கள், விதைகள், இயந்திரங்கள் கூட்டாக வாங்குவதால் செலவு குறையும், விவசாயிகளின் பிரச்சினைகளை அரசிடம் வலுவாக முன்வைத்தல். விவசாயிகளுக்கான கூட்டு இயக்கத்தின் வலுவான அடிப்படை கோட்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற 7 முக்கிய அம்சங்கள் அந்த பதிவில் இடம்பெற்றுள்ளன. கூட்டு இயக்கத்தின் தலைமை நிர்வாகிகள் குறைந்தது 20 ஆண்டு அனுபவமும் நிலத்தில் தங்களது திறமையை நிரூபித்த முன்னோடி விவசாயிகளாக இருக்க வேண்டும். எந்த தனியார் நிறுவனமும் ஃபவுண்டேஷன் அல்லது வெளிநிதி ஆதரவு இல்லாமல் முழுமையாக சுயாதீனமாக இயங்க வேண்டும். ஒரே நபர் அல்லது குழுவின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அனைவரும் சம உரிமையுடன் செயல்படும் பொதுப்படையாக இருக்க வேண்டும். கடைநிலை விவசாயி கூட எளிதில் புரிந்து கொண்டு பயன்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும். அனைவரும் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பகிரும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும். விவசாயிகளிடம் இருந்து எந்தவித கட்டாய நிதி வசூலும் இருக்கக்கூடாது. கலந்தாய்வு, அறிவு பகிர்வு, ஒற்றுமை இவை மட்டுமே அடிப்படையாக இருக்க வேண்டும். நிர்வாகிகள் தவறு செய்தால் அடிப்படை உறுப்பினருக்கே கேள்வி கேட்கவும் மாற்றவும் முழு உரிமை இருக்க வேண்டும். இது ஜனநாயகத்தின் அடிப்படை. எந்த நிர்வாகியும் தனிப்பட்ட புகழை தேடாமல் இயக்கத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் நலனையும் முன்னிலைப்படுத்த வேண்டும். விவசாயிகளின் உண்மையான முன்னேற்றம் என்பது ஒற்றுமை, சுயாதீனம் மற்றும் நேர்மை கொண்ட கூட்டு இயக்கத்தில்தான் உள்ளது. இந்த கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டால் மட்டுமே அடித்தட்டு விவசாயி வரை பயன் சேரும். வலுவான மாற்றத்தை உருவாக்கவும் முடியும். விவசாயிகளின் குரல் விலை போனால் மண்ணின் உயிரும் விலை போய்விடும். தனிநபர் உயர்வு அல்ல, ஒட்டுமொத்த விவசாயிகளின் வளர்ச்சியே நமது இலக்காக இருக்க வேண்டும். இன்று பல சங்கங்கள் இருக்கின்றன, பல இயக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் விவசாயத்தையும் விவசாயிகளையும் சார்ந்து ஒற்றுமையாக இயங்குகிறதா என்று கேட்டால் நிச்சயம் பெரிதளவு கூட இல்லை. அன்று கலசப்பாக்கம் என்ற குழு பல பேருக்கு முன்மாதிரியாக இருந்தது. பல பேருக்கு அது தாய்க்குழுவாகவே இருந்தது. எளிமையை பாவித்தது. விவசாயிகள் கூட்டு இயக்கம் என்பதுதான் விவசாயிகளின் வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு சக்தி வாய்ந்த வழி. தனி மனிதன் என்றால் பலவீனம், கூட்டமைப்பு என்றால் பலம். விவசாயிகளுக்காக நம்மாழ்வார் ஆலமரமாக வாழ்ந்தார். அந்த மரத்தின் விழுதுகள் கிளைகளாக பிரிந்து செல்லாமல் ஒரே மரமாக வளர்ந்தால்தான் பலனளிக்கும். விவசாயிகளிடையே ஒற்றுமை மலரட்டும், புரட்சி வெடிக்கட்டும். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.